ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கண்ணூரினுடைய விளைவுகள் எவ்வளவு ஆபத்தானவை தெரியுமா? சில நேரங்களில் சில மனிதர்கள் மறந்து போயிருக்கின்றார்கள், அல்லது அதை புறக்கணித்து வாழ்கின்றார்கள், அல்லது அதை அஜாக்கிரதையாக ஒதுக்கி வாழ்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். தொடர்படியான பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு வாழக்கூடிய மனிதர்கள் இந்த கண்ணூரினுடைய விளைவுகளை குறித்து மறந்து வாழ்கின்றார்கள். பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனு ஹக்குன், கண்ணேறு என்பது ஹக்கானது, உண்மையானது, அது இருக்கின்றது. அது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்படும், அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். சில நேரங்களில் இமாம்கள் கிதாபுகளிலே சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு கண்ணேறு வந்துவிட்டது, பட்டுவிட்டது என்று சொன்னால் தொடர்படியான நோய் அவனுக்கு ஏற்படலாம், அவனுடைய பொருளாதாரம் சரிந்து விழலாம், அவனுடைய வீட்டிலே பல பிரச்சனைகளும் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். சில நேரங்களில் அவனுடைய பொருள்கள் அநியாயமாக வீணாக்கப்படலாம். சில சந்தர்ப்பங்களில் விசேடமாக சொல்கின்றார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவிலே பிரம்மாண்டமான விரிசல்கள் ஏற்படும், சண்டை ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்க்க முடியாத ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு வெறுப்பான ஒரு தன்மையை உணர்வார் என்று பல விடயங்களை இமாம்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கின்றார்கள். விசேடமாக அதில் சொல்லப்படுகின்றது எப்படி தெரியுமா? ஸ்ட்ரெஸ் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். ஒரு மனிதருக்கு கண்ணேறு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் இப்படியான அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதனை இமாம்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதனாலே தான் பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் சொல்லுவார்கள், என்ன கண்ணேறு என்பது உன்னை கபருக்குழி வரை கொண்டு போய் சேர்க்கும் என்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண்ணேறு பட்டு விட்டதென்றால் அது ஒரு பயங்கரமான விடயம் என்பதனை நாங்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிதான் காலை மாலை ஔராதுகள், வலீஃபாக்கள், திக்ருகள், ஸலவாத்துகள் என்று சொல்லி அற்புதமான துஆக்களை கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்று தந்தார்கள், படித்து தந்தார்கள். இந்த வழியில் நாம் காலை மாலை ஔராதுகளை, தொழுகையை நியமமாக தொழுது அன்றாட ஔராதுகளை, காலை மாலை திக்ருகளை சரியான முறையில் செய்து வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த கண்ணூரினுடைய கெடுதியில் இருந்து அல்லாஹ் எம் எல்லோரையும் பாதுகாப்பான். இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த கண்ணூரினுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு துஆவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். அருமையான ஸ்ரீதேவிகளே, இந்த துஆவை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், மக்ரிபு தொழுகைக்கு பின்னாலே இந்த அமலை செய்ய வேண்டும். மக்ரிபு தொழுததின் பின்னாலே உங்களுடைய அன்றாட ஔராதுகளை எல்லாம் ஓதி முடித்துவிட்டு ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் ஒரு தண்ணீர் கோப்பையை முன்னாடி வைத்துவிட்டு அதில் ஓதி ஊதி அதன் மூலமாக உடம்புகளை கழுவிக்கொள்வது அல்லது குடித்துக் கொள்வது அது மிகவும் ஏற்றமான விடயம். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். இரண்டாவது குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபலக், நாஸ், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த 4 சூறாக்களையும் 3 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். ஆயத்துல் குர்ஸை 4 தடவைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னாலே நான் சொல்லக்கூடிய இந்த துஆவை 3 தடவைகள் கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துஆ, பிஸ்மில்லாஹில் அலீம் ஹப்சுன் ஹாபிசுன் وحجر يابس وشهاب قابس وليل دامس وماء قارس في عين العائن وفي أحب خلق الله إليه وفي كبده وكليتيه فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسعا وهو حسير. இந்த துஆவை 3 தடவைகள் ஓதியதின் பின்னாலே பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை 7 தடவைகள் ஓதிக்கொள்வது. ஏதாவது ஒரு ஸலவாத்து, அது ஸலாத்துன் நாரியாவாக இருக்கலாம், ஸலாத்துல் ஃபாத்திஹாக இருக்கலாம், ஸலாத்துல் இப்ராஹிமியாவாக இருக்கலாம், என்ன ஸலவாத்தாக இருந்தாலும் பரவாயில்லை. இது எல்லாவற்றையும் ஓதி அந்த தண்ணீரில் ஊதி அதை அருந்தி வாருங்கள். அதே போன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய உடம்புகளையும் கழுவி வாருங்கள். வீடுகளில் அந்த தண்ணீரை தொழியுங்கள்.
காணிகளில் அந்த தண்ணீரை தொளியுங்கள், வாகனங்களுக்கு அந்த தண்ணீரின் வழியாக அதை தொளித்து வாகனங்களையும் கொஞ்சம் கழுவுங்கள். இதன் வழியாக, இந்த துஆக்களின் வழியாக அல்லாஹு தஆலா கண்ணேறு என்கின்ற அந்த ஆபத்தான விடயத்தில் இருந்து உங்களையும் உங்களை சார்ந்த மக்களையும் பாதுகாப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.